தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று முதல் முறையாக நம்மளுடைய செம்மொழி பூங்காவிற்கு எதிர்த்தாப்புலேயே கலைஞர் நூற்றாண்டு பார்க் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளுக்காகவே பிரத்யேகமாக இந்த பார்க் வந்து திறக்கப்பட்டிருக்கனால நிறைய குழந்தைகள் இன்னைக்கு முதல் முறையா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. நேரடியா அவங்களோட பேசலாம். சோ எப்படி இருந்துச்சு நீங்க ஃபர்ஸ்ட் டே உள்ள போனீங்களா? எப்படி இருந்துச்சு? அந்த ஃபாக் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த சிஎம் சார் வந்து ரொம்ப சாஃப்ட் ஹேண்ட்லிங்கா இருந்தாரு. ஓகே. ஃபாக் ஏரியானா சென்னையில பயங்கர வெயிலாச்சு. உள்ள ஃபாக்லாம் இருக்கா? அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா? ஓகே, சூப்பர். உங்களுக்கு எப்படி? அண்ட் ஆல்சோ ஒரு வெரி குட் எக்ஸ்போஷரா இருந்துச்சு. நாங்க எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது ஸ்டேஜ் ஃபியரை வந்து பிரேக் பண்ணி ஆடணும். அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்னென்னலாம் பாத்தீங்க? வழக்கமா நம்ம பார்க்லாம் போகும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும். இங்க என்ன டிஃபரெண்டா இருந்துச்சு? இங்க வந்து ஃபாக் ஏரியா மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் தண்ணியா இருக்காருன்னு பார்த்தா, ஆனா ஃபுல்லா தண்ணியா இருந்து என் முடியெல்லாம் லைட்டா வெட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சிஎம் பாக்குறேன். அதுக்கப்புறம் என் பிகஸ்ட் ட்ரீம் இதுதான். ஓ சூப்பர் சூப்பர். அண்ட் ஒரு மாதிரி கிளாஸ் ஹவுஸ்னு ஒன்னு இருந்துச்சு. அது பாக்குறதுக்கே சூப்பரா அழகா. உடையிலையா கண்ணாடி? ஓகே. ஆக்சுவலி வந்து அதுல வந்து வாசல்ல ஃபுல்லா ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் ட்ரெயின்ல போயிருந்தோம். எல்லாம் செம்ம ஜாலியா வைப் பண்ணிட்டு பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டா இங்க வந்தோம். அதுக்கப்புறம் இங்கேயும் லைட்டா பயமா இருந்துச்சு. ஒரு நல்லா ஆரம்பம் போது. ஆனா எனக்கு ஆல்ரெடி ஸ்டேஜ் ஃபியர் இல்ல. ஆனா இப்போ இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கு. ஓகே. சோ இப்போ நிறைய கிட்ஸ் பாத்துருக்காங்க. எல்லார்ட்டையும் பேசலாம். சோ நீங்க என்னென்னலாம் பாத்தீங்க? நிறைய பேர்ட்ஸ் அப்புறம் ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சா? ஆமா, நிறைய கைண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நிறைய இப்படி பர்பிள் கலர் எல்லாமே இருந்துச்சு. நிறைய பூக்கள். ஆமா. ஓகே. அப்புறமா நாங்க அங்க விளையாடணும். அந்த பிளே கிரவுண்ட்ல இருக்கா? அங்க ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இப்படி ஓடி பிடிச்சி விளையாடணும். அப்புறமா இப்படி இப்படி ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு ரைடு இருந்துச்சு. அது சூப்பரா இருந்துச்சு. அப்புறமா நாங்க ஒரு டாய் ட்ரெயினுக்கு போனோம். அதுல அவங்க எல்லாம் நாங்களுக்கு சாக்லேட் கொடுத்தாங்க. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நீங்க என்னெல்லாம் என்ஜாய் பண்ணீங்க? நான் இந்த ட்ரெயின் பார்க் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஜாலியா இருந்துச்சு. நிறைய என்ஜாய். சூப்பர் சூப்பர். நீங்க சோ பாத்தீங்கன்னா எல்லா பார்க்லயுமே இந்த மாதிரி நார்மல் ஸ்விங் ஸ்லைட் தான் இருக்கும். ஆனா இந்த பார்க்ல வந்து டிஃபரெண்டா ட்ரீ ஹவுஸ், கிரீன் ஹவுஸ் இருந்தது. அதுக்கப்புறமா வேற டிஃபரெண்டான ரைட்ஸ், அதுக்கப்புறமா டாய் ட்ரெயின் வேற ரொம்ப ஃபன்னா இருந்தது. அதுக்கப்புறமா எங்களுக்குலாம் சாக்லேட் கொடுத்தாங்க. நாங்க அதுக்கப்புறமா பெர்மிஷன் வாங்கி நாங்க நிறைய ரைட்ஸ்லாம் போய் பார்த்து நாங்க நல்ல சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த வாட்டர் பிளேஸ்லாம் நிறைய லைட்டிங்கோட செட் பண்ணிருந்தாங்க. அது எப்படி இருந்துச்சு? சூப்பர். போட்டிருந்தாங்களா? உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்தது? அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற லைட்ஸ் வந்து அது ஒரு ஷோவா மாதிரி செம்மையா இருந்துச்சு. அது முன்னாடி நாங்க அப்படியே டான்ஸ் ஆடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வாட்டர் தான். பார்க்ல நிறைய புதுசா இருந்துச்சு. முதல்ல பழுசா தான் இருக்கும், இப்போ புதுசா தான் இருந்துச்சு. புதுசா பில்ட் பண்ணி. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் சாரை பார்க்குறோம். அந்த ட்ரெயின்லாம் போகும்போது நல்லா எக்ஸைட்டடாக நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஸ்கூல் நேம்ஸ் அதெல்லாம் கேட்டார், நேம்ஸ் எல்லாம் கேட்டார். ஸோ அவர் கூட உட்காந்துட்டு இல்லை அவர் பார்க்கும்போது நல்லா 6 ஏக்கர் வரைக்கும் பெரிய இடம். ஆமா. சோ உள்ள டிராவல் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? உள்ள டிராவல் பண்ணும்போது லைக் எக்ஸைட்டடா புதுசா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு. லைக் நல்லா இருந்துச்சு. சீசாலாம் சூப்பரா இருந்துச்சு. ஸோ பார்க் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் முன்னாடி கொஞ்சம் நேரம் நாங்கள் இது பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து பயமாவே இல்லை. ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் அதை பிரேக் பண்ணி டான்ஸ் ஆடினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. It was a very good exposure. எனக்கு வந்து இப்போ இந்த அருவி, அதுக்கப்புறம் வந்து லைட்டிங், அப்புறம் ஃபாக் ஏரியா, அப்புறம் பேர்ட்ஸ் இதெல்லாம் நாங்க உள்ள போன உடனே எங்களுக்கு வந்து மாஸ்டர்ஸ் வந்து ஒரு பிரிட்ஜுக்கு நடுவுல நிறைய வாட்டர் ஸ்ப்ரே அடிச்சு நாங்க நடுவுல போகும்போது செம்ம சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் எங்களை பார்க்ல வந்து என்டர்டெயின் பண்ணாங்க. நிறைய ஜாலியா இருந்தது. நாங்க உள்ள போயிட்டு நாங்க பெர்மிஷன் வாங்கிட்டு நாங்க உள்ள போயிட்டு அவங்க வந்து ஓகே
அப்படின்னு சொன்னோடனே நாங்க நிறைய ரைட்ஸ்க்குலாம் உள்ள போனோம். என்னென்ன ரைட்லாம் போனீங்க? ஐஸ்கிரீம் நடுவுல இருந்து நாங்க வந்து உட்காந்துட்டு இருந்து அப்படியே அழகா சுத்துச்சு. ஃபுல்லா ஐஸ்கிரீம். ஆ. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒரு இது மாதிரி இருந்தது, ஹவுஸ் மாதிரி இருந்தது. அதுல 2 பேர் உட்காந்து ஒரு ரவுண்ட் பண்ணாங்க. அது சூப்பரா இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் வேற. நீங்க இந்த பெரிய கிளாஸ் ஏரியா மாதிரி ஒரு பில்டிங் மாதிரி இருந்துச்சுல, அதெல்லாம் சொல்லுங்க. ஆக்சுவலி அது செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா அது பார்க்கும் போதே ரொம்ப ஆஸ்தட்டிக்காக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சிஎம் வந்து ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிட்டாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி நேரில் பார்க்குறோம். நாங்கள் இந்த குரூப்பே ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறோம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு செம்ம எக்ஸைட்டிங். அது மட்டும் இல்லாமல் நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் எல்லாத்துலேயுமே போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் வந்திருந்தோம். செம்ம எக்ஸைட்டிங். இப்போ எல்லா பார்க்லையுமே இந்த மாதிரி ஸ்விங்கு, ஸ்லைடு, அப்புறமா இந்த சீசா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து நிறையா என்ன சொல்ல, அந்த வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் இந்த ஃபாக் ஏரியா அதெல்லாம் செமையாக இருந்தது. நாங்கள் இந்த மாதிரி லோக்கல் பார்க்ஸில் அந்த மாதிரி இல்லை. ஸோ வந்து இது வந்து செம ஃபன்னாக இருந்தது. அப்புறமா ரொம்ப அன்யூஷுவலாக இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து குழந்தைங்களுடைய முதல் நாள் எக்ஸ்பீரியன்ஸே வந்து இன்னும் முழுமையா திறக்கப்படலை. இன்னும் ஓரிரு நாட்கள்ல இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்போட பொதுமக்கள் வித் என்ட்ரியோட வரணும், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷனோட உள்ள வர்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. குறிப்பா வந்து உள்ள என்ட்ரி டிக்கெட் 100 rupees. ஸோ குழந்தைங்களுக்கு சென்னையில ரொம்ப நாள் ரொம்ப போரிங்கான நிறைய இடங்களுக்கு போயிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி புதுசா ஒரு பிளசண்டான ஒரு ஐடியாவோட நம்மளுடைய கலைஞர் நூற்றாண்டு பார்க் வந்து அமைந்திருக்கிறது. இந்த பூங்காவுக்கு வந்தீங்கன்னா புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய வகையில பல விதமான குறிப்பா ஒரு இடத்துல ஃபாக் ஏரியான்னு சொல்லி இருக்கு. அங்க போனீங்க அப்படின்னா ஒரு காஷ்மீர் மாதிரியான ஒரு பனி சூழ்ந்த இடத்துல போற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இங்க வந்து கிரியேட் பண்ற மாதிரி புது டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சோ விரைவில் இது வந்து திறக்கப்பட இருக்கிறதுனால சென்னையினுடைய மக்களுக்கும் தமிழ்நாட்டிலிருந்து சென்னை வரக்கூடிய டூரிஸ்டுகளுக்கும் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸா இது மாறப்போகிறது. ஒளிப்பதிவாளர் விக்கியுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.